வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஆரியன் படத்தின் திரை விமர்சனம். ஆரியன் படத்தில் விஷ்ணு விஷால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், செல்வராகவன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். பிரவீன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஹரிஷ் கண்ணன் ஒளிப்பை செய்திருக்கிறார். ஆரியன் படத்தினுடைய முதல் காட்சியை பார்க்க தவறி விடாதீர்கள். முதல் காட்சியை பார்க்கலன்னா உங்களுக்கு படம் புரியாது. எனவே படம் ஆரம்பிக்கும் முன்னரே தியேட்டருக்கு போயிருங்க. ஏன்னா இது ஒரு மர்டர் த்ரில்லர், வித்தியாசமான த்ரில்லர். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தொலைக்காட்சி தொகுப்பாளர். அவர் அன்னைக்கு தொலைக்காட்சியில் ஒரு விசேஷ நிகழ்ச்சியாக அமைச்சரை பேட்டிக்கான உட்கார்றாரு. ஆனால் அமைச்சர் பேட்டிக்கு வரவில்லை. அதன் காரணமாக ஒரு புதிய கதாநாயகனை, வெற்றி பெற்ற படத்தின் கதாநாயகனை பேட்டி எடுக்க போகிறாரு ஸ்ரத்தா ஸ்ரீநாத். பேட்டி எடுத்து கொண்டிருக்கும் பொழுதே திடீரென பார்வையாளர் வரிசையில் உட்கார்ந்திருந்த செல்வராகன் திடுதுப்புன்னு எழுந்து எவ்வளோ தடுத்து அரங்கத்துக்குள்ளே வந்துடுறாரு. அந்த கதாநாயகனை கச்சாமுச்சான்னு திட்டுறாரு. துப்பாக்கியால் காலில் சுட்டுறாரு. பரபரப்பு துட்டி கொள்ளுகிறது. வெளியில் போலீஸ்காரங்க பட்டாளம் குவிந்திருக்கிறார்கள். ஆனால் செல்வராகவனை எப்படி உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிபிதுங்கி இருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள். செல்வராகவன் என்ன சொல்கிறாரு, இந்த படத்தில் நான் கதாநாயகன் இல்லை, கதாநாயகன் கொஞ்ச நேரம் கழித்து தான் வருவார். இந்த படத்தில் நான் இல்லை, நான் இப்போது தற்கொலை செய்து கொள்ள போகிறேன்னு துப்பாக்கியை தலைக்கிட்ட வச்சிடுறாரு. ஆனால் நான் இறந்த பிறகு 5 கொலைகள் நடக்கப் போகிறது. இந்த 5 கொலைகளை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. முடிந்தால் யார் வேண்டுமானாலும் காவல்துறையினர் உள்பட இந்த 5 கொலைகளை தடுத்து நிறுத்துங்க பார்ப்போம் என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கேட்குறாரு, நீ எதுக்கியா தற்கொலை செய்துக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப நாளாக ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், ஒரு மர்டர் த்ரில்லர். ஆனால் அதை எவனும் பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறான். கேட்டால் இது காப்பி நாவல் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அது பிடிக்கல என்று சொல்கிறார். போலீஸ் பரபரப்பாகிறது. அப்போ வழக்கம் போல் சீன்காரன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, சீன்காண்ட்ரி எங்கேயாவது ஜாலியாக டூர் போயிட்டுருப்பார். திடீர்னு ஃபோன் வரும், அங்கேருந்து வருவார். அதாவது காவல்துறையினர் இவர் தான் இதை கண்டுபிடிக்கிற சரியான ஆள் என்று சொல்லி காவல் ஐபிஎஸ் அதிகாரி விஷ்ணு விஷாலை கூப்பிடுவாங்க. விஷ்ணு விஷால் துப்பறிவார். ஆனாலும் அவரால் 4 கொலைகளை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருத்தர் பப்ளிக் பூத்தில் போய் ஃபோன் பண்ணுவார். பப்ளிக் பூத்து வெடித்து செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு திருநங்கை மரணம் அடைவார். இப்படியாக 5 கொலைகள் நடக்கும். ஆனால் அந்த 5 கொலைகளும் எங்கே நடக்குங்கிறதையும் சொல்லி தான் வச்சுருப்பார். டிவியில் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி கொலையை தடுத்து நிறுத்த முடிந்ததா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மீதி கட்ட காட்சிகள். விஷ்ணு விஷால் இந்த படத்தில் மீசை இல்லாமல் நடிச்சிருக்காரு. ஏன் அடுத்த படத்தில் ஹிந்தி படத்தில் நடிக்க போகிறாரா என்னங்கிறது தெரியல. ஆனால் அவருக்கு மீசை இல்லாமல் விஷ்ணு விஷால் வருவது என்னவோ போல் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஸ்டைலிஷாக இந்த திருக்கு மீசை காக்கா காக்கா படத்தில் கமல்ஹாசன் வச்சிருந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு காவல்துறை அதிகாரியை பார்க்கும்போது பயப்படணும். இவரை பார்த்தா பயம் வரல. அது மட்டும்தான். மற்றபடி மனுஷன் பரபரன்னு இயங்கி இருக்கிறார். இடையில ஒரு சீன் வரும். அவர் மனைவி ஒரு வழக்கு தொடர்ந்துருப்பார், விவாகரத்து வழக்கு. அந்த வழக்கு என்னென்னா, என் கூட எங்கள் வீட்டுக்காரர் உடலுறவு கொள்ளவே மாட்டேங்கிறாரு, நான் குழந்தை பெற்றுக்கவும் விருப்பம் இல்லை அவருக்குன்னு ஒரு நூதன கேஸ் போட்டிருக்கோம். இதனால் அவரை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, மறுபடியும் இன்ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கதை எதுக்கு இந்த படத்தில் சேர்த்தாங்கன்னு தெரியல. கதையோடு இந்த குடும்ப காட்சிகள், விவாகரத்து காட்சிகள் ஒட்டவில்லை. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விவாகரத்து பண்ணியிருக்காருனால இந்த கதையை சேர்த்துக்கிட்டாரா என்னங்கிறது தெரியல. விஷ்ணு விஷாலை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அழகான தொகுப்பாளர், அவரும் அடிக்கடி போகிறாரு. விஷ்ணு விஷாலுக்கு காதல் காட்சிகள் இல்லை. நினைத்திருந்தால் வைத்திருக்கலாம், ஏன் வைக்கவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. இந்த படத்தில் செல்வராகவன் அதிகமாக ரியாக்ஷன் கொடுக்கல, பாவனை காட்டவில்லை. ஆனால் அந்த மாடுலேஷன்லேயே ஒரு நல்ல நடிகர் என்பதை நிரூபித்திருக்கிறார். அலட்டிக்கவே இல்லை மனுஷன். ஆனால் ஒவ்வொரு சீனும் அசத்திருக்காரு செல்வராகவன். ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் இல்லை, வெற்றிகரமான படங்களை இயக்கியவர். எனவே அவருக்கு எப்படி நடிக்கிறது யாருக்கும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஏன்னா தனுஷை உருவாக்கியதில் பெரும்பங்கு செல்வராகவனுக்கு உண்டு. பிரமாதம் நடிச்சிருக்காரு. இன்னும் அவருக்கு ஏற்கனவே நிறைய படம் நடிச்சிருக்காரு. இன்னும் அதிக படங்கள் நடிக்கும். வித்தியாசமான கேரக்டர்லாம்
செல்வராகவனை கூப்பிடுவாங்க. படம் முழுக்க பரபரப்பர என்று போனாலும் அங்கங்கே லாஜிக் மீறல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரியான படங்களில் நம்ம லாஜிக் மீறல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் மர்டர் த்ரில்லர் நம்மளை சந்தோஷப்படுத்துதா, நம்மளை பரபரப்புக்குள்ளாக்குதா, நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குதா என்று தான் கேள்விகளை எழுப்ப வேண்டும். அந்த கேள்விகளுக்கு பதில் ஓகே, நாம் பரபரப்பாகிறோம், விறுவிறுப்பாகிறோம். ஒரு மர்டர் த்ரில்லரை எப்படி இயக்க வேண்டும் என்பதை அழகாக பண்ணியிருக்கிறார் பிரவீன். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஜிப்ரான் இசையும் படத்துக்கு மெருகு சேர்க்கிறது, பின்னணி இசையும் பரபரப்பாக இருக்கிறது. ஹரிஷ் கண்ணனின் ஒளிப்பதிவு படத்தினுடைய விறுவிறுப்புக்கு பெரும்பாலும் உதவி இருக்கிறது. நல்ல பரபரப்பாக பண்ணியிருக்காரு. அதுவும் கடைசி காட்சி, அந்த ஒரு கண்ணாடி ரூமு, அதில் வந்து தண்ணிக்குள்ளே விஷ்ணு விஷால் இறந்து விடுவாரோ என்று பரபரப்பாக காட்டுகிற கட்டத்தில் ஹரிஷ் கண்ணனுடைய ஒளிப்பதிவு நம்முடைய மனதை கவர்கிறது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. செல்வராகவனை பொறுத்தவரைக்கும் இன்னும் சொல்லணும், ஆரம்பத்தில் ஒரு டெரரிஸ்ட் மாதிரி வருவார். ஆனால் அவருடைய கடைசி காட்சி நம்மை உருக்கி விட்டது. ஏன்னா இந்த படத்தினுடைய அந்த டெப்த்து, ஆழம், கருத்தே அதில் தான் இருக்குது. நாம் எப்போவுமே இறந்த பிறகுதான் அவருடைய புகழை போற்றி கொண்டாடுவோம். இறந்த பிறகு செலவு வைப்போம். ஆனால் உயிரோடு இருக்கும்போது எவனும் கண்டுக்க மாட்டோம். பாரதியார் தேசிய கவி, அவர் உயிரோடு இருக்கும்போது பாராட்டு பெற்றாரா? இல்லை, செத்த பிறகு தான் தேசிய கவின்னு சொன்னோம். அந்த மாதிரி நிறைய பேர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய மரியாதை நமக்கு தெரியாது, அதுக்கப்புறம் எல்லாம் கொண்டாடுவோம். அப்படி செய்யாதீர்கள். உயிரோடு இருக்கும்போதே திறமையாளர்களை, சாதனையாளர்களை ஊக்குவியுங்கள் என்பதுதான் படத்தினுடைய கருத்து. இதுக்கு மேலே சொன்னோம்னா கதையை சொன்ன மாதிரி ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக படத்துக்கு போங்க. உங்களுடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஆரியன். பைல்வான் பார்வையில் ஆரியன் படத்துக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.